இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நம் நாடு சுதந்திரம் பெற்றதா மகாத்மா அப்படின்னு காந்தி சொன்னது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது இதுவரைக்கும் நடந்ததாகவே தெரியல. பெண்களே போதுமான அளவு தங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொள்ளும் மனநிலைக்கு வரவில்லைன்றதுனாலதான் காதுல அந்த மாதிரி தோடு போட்டுக்கிட்டோம்னா அந்த காதோட சேர்த்து முரட்டுத்தனமா அந்த தோடு அப்படியே அறுத்து எடுக்கிறாரு. இந்த மாதிரி தான் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளானோம் அப்படின்றத சொல்லலை. அவங்க சொல்லாமல் இது மாதிரி ஒரு திருடன் வந்தான், என்னை இந்த மாதிரி சோழக்கொள்ளையில் பிடிச்சி தள்ளி என்னை நகை எல்லாத்தையும் பழி அடிச்சுட்டு போயிட்டான், எங்கிட்ட தப்பிச்சிடலாம்னு நினச்சியா அப்படின்னு அந்த பொண்ணை அப்படியே இழுத்து தரையில் சாய்ச்சி அந்த கொல்லை பக்கமாக கொண்டு வந்துடுறான். எப்படி நம்மளை காப்பாற்றிடுவாருன்னு ஒரு எண்ணம். அந்த தைரியம் வந்த உடனேவே முழு பலத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு திமிரி இவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அப்படியே கையாலேயே துளவி ஒரு கல் எடுத்துக்கிறான். இப்போ இது இன்னைக்கு இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒருத்தர் காவல்துறை செலெக்ஷனுக்கு வர்றாருன்னு சொன்னாலே அவருடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸை எடுத்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லாரோடையும் கம்பேர் பண்ணி பார்த்து குற்றச்செயல்களில் ஈடுபடாதவர் அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவு இருந்தால் தான் அவர் வேலைக்கு எடுக்க பணியில் சேர முடியும். ஆனால் அந்த 96 அந்த சௌரியம் அன்னைக்கு இல்லை. இன்றைக்கி இருக்கிற அளவுக்கு இவ்வளோ கம்யூனிகேஷன்ஸும் கிடையாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த திவ்யா இவங்க 3 பேருக்கு நடந்ததே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு ஒரு சின்னஞ்சிறு சிறுமி இது அந்தி சாயிற நேரத்தில் அது கையில் போய் தானியத்தை கொடுத்து நீ போய் மாவு மிஷினில் போய் அரைச்சிக்கிட்டு வா அப்படின்னு தன்னந்தனியாக ஏன் அனுப்பணும்? துணையோட இப்போ கீதா காப்பாற்றிட்டாங்க. அது எப்படின்னாக்கா அவங்க அப்பா பின்தொடர்ந்து வந்ததுனால அவர் காப்பாற்றிட்டாங்க. இது தன்னைத்தானே காத்துக்கொள்ளணும். அதுக்குன்னு சொன்னால் அந்த வழியில் அந்த இருட்டு நேரத்தில் 2 பக்கமும் சோளக்கொல்லை இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு மண் ரோட்டில் போக வேண்டிய தேவையில்லை. மெயின் ரோடு மாதிரி நல்ல வெளிச்சமான பாதியில் போயிருக்கலாம், அல்லது நேரத்தோடு போயிருக்கலாம், அல்லது தாமதமான துணையோடு போயிருக்கலாம். ஸோ இதையெல்லாம் தான் நமது பெண்கள் திட்டமிட்டு கொள்ளணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறது இதுதான். தங்களை தற்காத்து கொள்கின்ற வழி அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் தான். ஸோ இது கொஞ்சம் யோசித்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அங்கே போய் பார்த்தாங்க. ஸோ இந்த இந்த கேஸு ஏதாச்சும் ஆனவுடனே இதை கொண்டு போய் கோர்ட்டில் சொன்னாங்க. கோர்ட்டில் சொன்னால் என்னன்னாக்கா, இந்த பல்லவி கேஸில் இவர் தான் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு அப்படின்றத யார் பார்த்தாங்க? ஆதாரம் என்ன, சாட்சி என்ன அப்படின்ற ஒரு கேள்வி. ஸோ அதனால் ஒரு சாட்சியமோ தடயமோ எதுவுமே இவரை குற்றப்படுத்துறதுக்கு போதுமானதாக இல்லை அப்படின்றதுனால அந்த பல்லவி கேஸில் இவருக்கு விடுதலை கொடுத்துட்றாங்க. உடனே இந்த கீதா கேஸை பொறுத்த அளவுலையும் இந்த கீதாவுக்கு ஒரு சின்ன சிராய்ப்பு காயங்கள் தான் ஏற்பட்டிருக்குது. ஸோ அந்த சிராய்ப்பு காயங்களை சிம்பிள் இன்ஜுரின்னு தான் போட முடியும். வேறு ஒன்றும் ரொம்ப விபரீதமாக நடந்துடலையே கீதாவுக்கு, அதை தப்பிச்சு தான் போயிட்டேன். ஸோ அதனால் அது ஒரு பெரிய வழக்காக எடுத்துக்கொள்ள முடியாது. அதுக்கு முதல்ல 35 வயசான அந்த நகையெல்லாம் போட்டு போச்சு திவ்யா. அந்த திவ்யா கொடுத்த கேஸில் குற்ற வழக்காக மட்டும்தான் பதிவாகிறது. அது திருட்டு கேஸாக தான் பதிவாகிறது அப்படின்னு சொல்லலை. அந்த அம்மாவுக்கு இவரை அடையாளமும் தெரியல, அப்புறம் அந்த நகைகளும் எதுவும் கிடைக்கவும் இல்லை. ஸோ அதனால் திவ்யா கேஸையும் எடுத்துக்கொள்ள முடியல. ஸோ இப்படியாக என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 நாளையில் இவரை பெயிலில் விட்டுறாங்க. ஆமாம், இவரை பெயிலில் விட்டுறாங்க. பெயிலில் விட்ட உடனே இவர் என்ன பண்ணுறாரு, இந்த சித்திரதுர்காவிலே நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பெங்களூருக்கு வந்துடுறாரு. ஸோ பெங்களூர் அன்னைக்கு தேதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வளர்ந்து வரும் ஒரு நகரம். ஆமாம், அது பெங்களூர் ஜவஹர்லால் நேரு ரசிக்கிற ஒரு இடம். அதை அவர் இந்த கார்டன் ஆஃப் இந்தியான்னு அதை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அந்த நிலைமையெல்லாம் இன்றைக்கி ரொம்ப மாறி போயிடுச்சு. ஏன்னா எங்கே பார்த்தாலையும் கட்டிடங்கள், ஐடி ஹப்பு, ஸோ அந்த மாதிரியாக ஒரு சிலிக்கான் வேலியாக ஆயிடுச்சு, மாறிடுச்சு அது இப்போ. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் கட்டிடங்கள் கட்டுறதுக்கு நிறைய பேர் வடக்குலேருந்து கிழக்குலேருந்து எல்லாம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவு, திருடு, அது சம்பந்தமான வழக்குகள். ஸோ இது மாதிரியெல்லாம் பெங்களூரில் அதுவரையில் இல்லாத அளவுக்கு அதிகமான குற்றச்செயல்கள் பதிவாகிட்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அந்த காலகட்டத்தில் மைக்கோ லே அவுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் இருக்கிற காவல் நிலையத்துக்கு ஒரு ஃபோன் வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வீட்டில் தனியாக ஒரு பெண் இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள ஒருத்தன் புகுந்துட்டான், அவனை நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கோம், நீங்கள் அவனை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உடனே இவங்க போய் பார்க்குறாங்க. பார்த்தா அவனை உரின்னு உரிச்சிருக்காங்க. இதில் போட்டு எலக்ட்ரிக் கம்பத்தில் கட்டி வச்சு ஜனமெல்லாம் சேர்ந்து சரியான அடி
பின்னி எடுத்திருக்காங்க. இவர் அங்கே என்ன வேலை பண்ணாருன்னு தெரில, ம். உள்ள நுழைஞ்சாருன்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. நம்ம ஆளுங்க தான் அவங்களே சென்சார் பண்ணிடுவாங்க. ம். ஸோ அதனால் உள்ள நுழைஞ்சிட்டாரு ஒரு லேடி தனியாக இருக்கிற வீட்டில், அதனால் அடித்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் அவனை வந்து ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. கூட்டிகிட்டு வந்து விசாரித்த உடனே அவன் என்ன சொல்கிறான், என் பேர் ரமேஷ், இப்போ யுமேஷ் வந்து ரமேஷா மாறிடுச்சு. பேர் ரமேஷ், நான் வந்து ஆந்திர பிரதேஷ், ஆந்திராக்காரன் நான் அப்படின்னு சொல்லிடுறான். ஏன்னா இது புதுசாக வந்து இந்த மாதிரி சொல்கிறானே இவன். நான் அந்த அந்த மைக்கேல் லேஅவுட்டில் இருக்கிறவங்க இவன் சொல்கிறத தானே அவங்க நம்ப முடியும். ஆமாம். சரி, அப்புறம் இவங்ககிட்ட வந்து இவ்வளோ தூரத்துக்கு விசாரித்து பார்க்குறாங்க. விசாரித்து பார்த்துட்டு அவங்களால வேறு எதுவும் பெருசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முடிகிறதில்ல. முடிஞ்சோடனே சரி வா, உன்னுடைய எங்கே தங்கியிருக்கிற நீ வந்து பார்க்கலாம், உன்னுடைய அறையை பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு அந்த இன்ஸ்பெக்டர். கூட்டிகிட்டு போனால் அந்த அவன் தங்கியிருக்கிற அந்த அறையை ஒரே கோளாறாக எல்லாம் அழைச்சி போட்டு வச்சுருக்கான். அங்கே இவங்க போய் தேடுறாங்க. தேடினாக்க அவங்களே அசந்து போயிடுறாங்க. அந்த அளவுக்கு அங்கே வந்து தாலிகள், செயின்கள், வெள்ளி பொருட்கள், அப்புறம் பெண்களுடைய உள்ளாடைகள் இவ்வளவும் அங்கே இருக்குது. என்னடா இது விபரீதமான ஆளாக இருக்கிறான் இவன் சொல்லிட்டேன். இதெல்லாம் எப்படிப்பா இங்கே வந்துச்சு, உண்மையை சொல்லு என்ன ஏது விசாரிக்கிறாங்க. எல்லாத்தையும் விசாரித்ததும் இவன் வந்து சித்திரதுர்கா காவல் நிலையத்தில் நடந்த குற்றச்செயல்களில் சந்தேகிக்கப்பட்ட உமேஷ்ன்ற நபர் இவன் தான். அங்கே இருக்க இவன் கையில் கிடச்சிருக்க தாலி இருக்குத, அந்த தாலி வந்து அந்த திவ்யாவுது. ஓ, அந்த வெள்ளி செயின் வந்து அந்த பல்லவி இது. பல்லவி இங்கே தான் கிடைக்குது, அது இங்கே கிடைக்குது அது. ஸோ அதனால் அந்த இதையும் கனெக்ட் பண்ணுறாங்க. அதை கனெக்ட் பண்ணிவிட்டு இவனை வந்து பெல்லாரி ஜெயிலில் கொண்டு போய் வைக்கணும். இந்த பெல்லாரி ஜெயில் தான் வந்து ரொம்ப பாதுகாப்பானது, அங்கே கொண்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. பெங்களூர்லேருந்து பெல்லாரிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனால் அங்கே அந்த ஜெயில் வாசலில் பேரெல்லாம் கேட்டு எழுதி இதெல்லாம் செய்வாங்க இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போதே இவர் வந்து டாய்லெட் போயிட்டு வந்துடுறான்னு சொல்லிவிட்டு போலீஸ்காரர்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே எட்டி குதித்து எங்கேயோ ஓடி போய் தப்பிச்சு போயிடுறாரு. இவர் அடிக்கடி இது பண்ணுவார். ரொம்ப கஷ்டப்பட்டு போலீஸில் பிடிச்சி கிடிச்சி கொண்டாடுவாங்க, இவர் காணாமல் போயிடுவார். இது மாதிரி இவர் வழி நெடுக ஒரு இதுவரையும் காவல்துறையின் கையில் இருந்து ஒரு 5 முறை தப்பிச்சிருக்கிறார். இந்த பிடிக்க வேண்டியது தப்பிக்க வேண்டியது இதே தான் இவருடைய வேலை. ஸோ இப்போ தப்பிச்சுட்டு எங்கே இருக்கிறாருன்னு தெரியலன்னா இவர் இப்போ ஃப்ரீயாக என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா ஆகிய இந்த 3 மாநிலங்கள்லேயும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தொல்லை கொடுக்கறது. இவர் வந்து ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக வந்து இந்த பெண்கள் யாரை அட்டாக் பண்ணணுன்றதை செலக்ட் பண்ணிக்கிறாரு. ஏன்னா அவங்க வீடுகளை நோட்டமிடுவது 11 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே தான் வந்து உள்ள நுழையிறது. அந்த வீடுகளுக்கு போய் காலிங் பெல் அடிக்க வேண்டியது, அடித்து தண்ணி வேணும்னு கேட்கலாம், அல்லது நான் எலக்ட்ரிக் ஒர்க்கு பார்க்குறதுக்காக வந்திருக்கேன், கணவர் தான் அனுப்பிச்சி விட்டாருன்னு சொல்லலாம். இல்லை கேபிள் வெரிஃபை பண்ணுறதுக்காக வேண்டி கேபிள் கனெக்ஷன் சரியாக இருக்குதான்னு பார்க்க சொல்லி எனக்கு கம்பெனிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னுட்டு கேட்குற மாதிரி வரலாம். இப்படி கேட்க வேண்டியது. அந்த பெண்கள் கதவை திறந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திறந்த உடனே அந்த கதவு இடுக்கில் வந்து இவர் காலை வச்சுக்கிறது. அந்த பெண்கள் வந்து இந்த அட்ரஸ் எல்லாம் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே திரும்பி போனாங்கன்னா இவர் வந்து அவங்க அப்படி கதவை அப்படி சாத்திட்டு கதவு சாத்திக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் போயிடுவாங்க. இவர் பின்தொடர்ந்து போவார் உள்ள. ஸோ இதே மாதிரி போய் இவர் வந்து அந்த பகுதியை முழுக்க தாவணகர், ஹூப்ளி, தார்வாடு, அகமதாபாத்து, பரோடா, குனிகால் இப்படி பல ஊர்களில் இருக்கக்கூடிய அமிர்தா, வீணா, ஃபாத்திமா இப்படி ஏராளமான பெண்களை வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சு அவங்கக்கிட்ட இருக்கிற நகை, பணம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்கள நிர்வாணப்படுத்தி அவங்க கையை போட்டு கட்டி ஏதாவது ஜன்னல்லையோ கம்பியிலையோ ஏதோ ஒன்றத்தில் கட்டி வச்சிடுறது. அது என்ன அவருடைய ஐடியான்னு சொன்னால், அந்த பெண்களுடைய மனநிலையை பற்றி அவர் தெரிஞ்சு இது மாதிரி நம்ம செஞ்சால் அவங்க வந்து வெளியே வந்து எதுவும் சொல்ல முடியும், எந்திரிச்சு வர முடியாது. அப்புறம் அவங்களுக்கான ஆடைகளை கிடைச்சி அதெல்லாம் அவங்க அணிஞ்சிக்கிறது வரைக்கும் ஊரை கூட்ட முடியாது, கத்த முடியாது. ஸோ அதுக்கிடையில் தான் வந்து ஓரளவுக்கு சேஃபான டிஸ்டன்ஸு ட்ராவல் பண்ணி போயிடலாம் அப்படின்றது தான் அவர் தெரிஞ்சு வச்சுருக்கிறது. அப்புறம் நிறைய பெண்கள் வந்து இவரால் பாதிக்கப்பட்டவங்க பல பேர் விஷயத்தையும் வெளியிலே கொண்டு வரல. அந்த விஷயத்தை வந்து காவல்துறைக்கு புகாராகவும் தரவும் இல்லை. இதெல்லாம் வந்து இந்த உமேஷுக்கு பயங்கர பெனிஃபிட் ஆன ஒரு தைரியத்தை கொடுக்குது. ஸோ இது மாதிரி பண்ணிக்கிட்டு என்ன செய்கிறாரு, ஒரு தனியாக இருக்கிற ஒரு பெண்ணுக்கிட்ட போய் இந்த இதில் பெங்களூர் புறநகர் பகுதியில் பீனியான்ற பகுதியில் ஏதோ செய்ய போகிறாரு. அந்த பொண்ணுக்கு கூச்சல் போட்டு கத்தி சத்தம் போட்ட உடனே இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது அந்த பொண்ணு. ஸோ இவங்க சத்தம் போட்ட உடனே இவர் என்ன செய்கிறாரு, அங்கேருந்து அப்படியே கீழே குதிக்கிறாரு. குதிச்சதில் கால் ஃப்ராக்சர் ஆகிடுது. ஃப்ராக்சர் ஆகிடுனா அதில் ஒரு தடவை பிடிச்சிட்டு வந்து வைக்கிறாங்க ஸ்டேஷனில்.
அந்த கால் ஃப்ராக்சரோடையே கொண்டு வந்து வச்சு அவரை ஜெயிலுக்கு கொண்டு போய் போடலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகும் பொழுது இது அங்கேருந்து காவல்துறையினர் வந்து இவரை கூட்டிகிட்டு வரும்பொழுது நிற்க முடியல, நடக்க முடியல, கால் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, கால் ஊன முடியல அப்படின்னு ஒரே புலம்பிட்டு வர்றாரு. ஸோ இங்கே வந்து மறுபடியும் பழைய கதையே தான் வந்துட்டு நான் டாய்லெட் மட்டும் போயிட்டு வர்றேன் அப்படின்றாரு. சரி கூட போகிறாங்க. ஒரு வயசான காவல் இது பிசி ஒருத்தர் இவர் கூட துணைக்கு போட்டு தான் அனுப்புகிறாங்க. ஆனால் அவரை பிடிச்சி தள்ளிட்டு இவர் அங்கேருந்து தப்பிச்சு ஒரே ஓட்டமாக ஓடிடுறாரு. இது ஒரு 2வது முறையாக இவர் ஓடுறது. இன்னொரு முறை என்ன செய்கிறாரு, அந்த நித்யான்னு சொல்லிட்டு ஒரு கர்ப்ப ஸ்திரீ ஒரு பெண்ணு பீன்யா அந்த பகுதியில் இருக்குது. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட இதே மாதிரி தான் அட்ரஸ் கேட்குற மாதிரி கேட்டு அப்படியே அந்த பொண்ணு பின்னாலேயே வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. வீட்டுக்குள்ளே போன உடனே அந்த பொண்ணு கழுத்தில் கை வைக்கிறார் பாரு. போட்ட உடனே அந்த பொண்ணு சமையல் ரூமுக்குள்ளே போகிறா. அந்த சமயத்தில் இந்த ஆளுக்கு எனக்கு இந்த இடமெல்லாம் தெரியாதுங்கன்னு சொல்லிட்டு அது நடந்து சமையல் ரூமுக்கு போகுது அந்த பொண்ணு. உடனே இவர் பின்தொடர்ந்து போகிறாரு. போயிட்டு அந்த பொண்ணு பின்னால் இருந்து தலைமுடி பிடிச்சி இழுத்துட்டு அது வந்து அது தொண்டைக்குழியில் கை வச்சு அழுத்துறாரு. தொண்டையில் கை வச்சு அழுத்துறாரு. கை வச்சு அழுத்தோம்னா அந்த பொண்ணு என்ன செய்யுது, அப்படியே கையாலேயே தடவி அந்த சமையல் ரூம் மேடை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேடையிலேருந்து ப்ரெஷர் குக்கர் கையில் கிடச்சிடுது. ஸோ அந்த ப்ரெஷர் குக்கர் கையில் எடுத்து அதாலேயும் ஒரு அடி இவனை இந்த உமேஷை ஒரு அடி அடித்த உடனே இவனுக்கு வலி தாங்க முடியாமல் இவன் கத்தவும் அந்த பொண்ணு வந்து இவன் சுதாரிக்கிறதுக்குள்ளார அவள் வீட்டிலேருந்து வெளியில் ஓடி போய் ஒரே கூச்சல் போட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் ஒன்றா கூடி இவனை பிடிச்சிடுறாங்க. அந்த முறை ஒரு தடவை அகப்பட்டுறான். அகப்பட்டுட்டு மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு செய்கிறான். இந்த இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது மறுபடியும் இதே கதை தான். ஒவ்வொரு முறையும் இவனை வந்து சிறையில் அடைக்கலான்னு கூட்டிகிட்டு போவாங்க. டாய்லெட் வருதுன்னு ஓடிக்கிறது. ஒரு தடவை வண்டியில் போய்கிட்டு இருக்கும் பொழுது சொல்கிறான் அந்த மாதிரி போகணுன்னு. போலீஸ்காரர் அதெல்லாம் விட முடியாது, நீ இதே மாதிரி தான் ஒவ்வொரு முறையும் செஞ்சுட்டு போகிற அப்படின்னு உடனே என்ன செய்கிறான், அந்த போலீஸ்காரர் கால் மேலேயே மலம் கழிச்சிடுறான். மலம் கழிச்சு அவன் கால் மேலேயே அங்கேயே யூரின் பாஸ் பண்ணுறான். அவர் பரவாயில்ல நீ போகிறதுனா கூட இங்கே போ, ஆனால் உன்னை விட்டுட்டு நான் மாட்டிக்க முடியாதுன்னா அவர் அப்படியே இருந்து தான் கொண்டு போய் அவனை வந்து சிறைச்சாலையில் ஒப்படைக்கிறாரு. எப்படி ஒப்படைச்சாலும் திருப்பி அங்கேருந்து விசாரணைக்கு கூட்டிகிட்டு வரும் பொழுது ஏதாச்சும் ஒரு வித்தை செஞ்சு திருப்பி தப்பிச்சு அவன் ஓடுவான். இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு தடவை என்ன பண்ணுறான், பெங்களூரில் வந்து ஒரு வீடு, அந்த வீட்டில் போய் இதே மாதிரி பெல் அடித்து உள்ளே போயிடுறான். அந்த பையன் ஒருத்தன் ஒரு 7 வயசு பையன். அந்த பையன் வந்து காலிங் பெல் அடிக்குது. பெல் அடித்து அவங்க அம்மா வந்து கதவை திறக்கணும் அப்படின்னு அந்த குழந்தைய எதிர்பார்க்குது. ரொம்ப நேரம் ஆகி கதவை அடிச்சுட்டே இருக்குது. யாருமே வந்து கதவை திறக்கவே இல்லை. அந்த பையன் அங்கேயே காத்திருக்கிறான். கொஞ்சம் நேரம் கழித்து கதவு திறக்கப்படுது. கதவு திறந்த உடனேயே இவன் தான் யார், உமேஷ் ரெட்டி தான். கையில் வந்து எப்போ அந்த பை ஒன்று வச்சுருக்கான். ஸோ அந்த பையை வந்து தோளில் போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் தான் கதவை திறக்கிறான். கதவை திறந்த உடனே அந்த பையன் வந்து இவனை பொருட்படுத்தாமல் தள்ளிவிட்டு அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை தேடிக்கிட்டு அந்த பையன் ஒரு அறையாக போய் பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது அவங்க ஒரு அறையில் அவங்க அம்மா தரையில் விழுந்து கிடக்குறாங்க. ரத்தம் வெள்ளமாக போயிட்டு இருக்குது அவங்க உடலில் இருந்து. அவங்க மேலே முழுவதும் எதேதோ துணிங்க, டவலு, சேலை, அந்த மாதிரியான துணிங்க வந்து அவங்க மேலே வந்து பரப்பி கிடக்குது. அவங்க கை ரெண்டும் ஜன்னலில் சேர்த்து வச்சு கட்டியிருக்கு. இப்போ பார்க்குறான் இவன் வந்து பின்னாலேயே அந்த ஆள் வந்தான் பார்த்தீங்களா, கதவை திறந்து விட்டான்னு. அவன் வந்து இந்த சிறுவனுக்கு பின்னாலேயே வந்துடுறான். பின்னாலே வந்துட்டு அவன் என்ன சொல்கிறான், உங்கள் அம்மாவுக்கு வந்து சாமி இருந்துருச்சு, ஸோ அதனால் தான் நான் வந்தேன் சரி பார்க்குறதுக்கு. இப்போ எனக்கும் முடியல, இப்போ யாராவது டாக்டரை தான் அனுப்பணும் நான், ஸோ நான் போய் யாராவது டாக்டர் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அது ஏதோ ஒரு நல்ல காலம், அந்த குழந்தைகளேருந்து கொல்லாமல் அவங்ககிட்ட அது மாதிரி. அந்த இப்போ 7 வயசு பையனுக்கு என்ன தெரியும், அவன் இல்லை அங்கிள் போகாதீங்க அங்கிள் எனக்கு பயமாக இருக்குது அங்கிள் அப்படின்னு சொல்கிறான் இவங்ககிட்ட. இல்லை நான் போய் டாக்டரை கூட்டிகிட்டு வந்துடுறேன் உடனே அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இந்த பையன் வந்து சரி இவன் போனே வருவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த கேட் மேலே ஏறி பசங்கள்லாம் அப்படி போய் வருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எதாவது விளையாடிட்டு இருக்கிறான் அந்த பையன். அப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் ஏன்னா ஒரு அம்மா வந்து கேட்குது, இல்லைடா அவங்க அம்மாவை காத்தாலேருந்து வெளியே காணோம் அப்படின்னு. இவன் சொல்கிறான், இல்லை ஆண்டி எங்கள் அம்மாவுக்கு சாமி வந்துடுச்சு, அதனால் எங்கள் அம்மா தலையிலேருந்து ரத்தமாக கொட்டுது, அதனால் ஒரு அங்கிள் வந்து டாக்டரை கூட்டு வரத்துக்கு போயிருக்கிறாரு இந்த பையன். இது என்னடா சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் ஓடி வந்து அதிர்ச்சி அடைஞ்சு பார்த்தாக்க இந்த கதியாக இருக்கிறான், இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிறான். அதுக்குள்ளே உயிர் பிரிஞ்சிட்ருக்குது. அந்த போஸ்ட்மார்ட்டத்துக்கு பாடி அனுப்புகிறாங்க. அனுப்புனா இதே கதை தான். அந்த பொண்ணும் வந்து பாலியல் வன்புணர்வு ஆளாக்கப்பட்டிருக்கிறா. ஒரு முறை அல்ல பல முறை அந்த பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டதாக தெரியுது. அப்புறம் இந்த வன்முறையினுடைய இவன் தான் பயங்கர பல கொடூரமாக ஒரு காரியத்தை செய்வான் இல்லைங்களா. ஸோ
அதுக்கு உண்டான தடயங்கள்லாம் கிடைக்குது. இந்த அம்மாவனுடைய உயிர் பிரிஞ்சதுக்கு பிறகு கூட இவன் பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டிருக்கான் அப்படின்றதுக்கான சான்றும் இருக்கு. கிடைக்குது. ஸோ இந்த ஒரு வழக்கு. ஸோ இந்த வழக்கில் இந்த உமேஷ் ரெட்டியை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி அவனை பார்க்கும்போது எப்போ கைது பண்ணாலும் சரியே அந்த உள்ளாடிகளை தான் வச்சுருப்பான். திருப்பி அவன் கேட்குறாங்க, எதுக்கு இதை வச்சுக்கிட்டு தெரியுற நீயே, உனக்கு எதுக்கு, உனக்கு கல்யாணமாக குழந்தைய பொண்டாட்டி யாருமே இல்லை, உனக்கு எதுக்கு பெண்களின் உள்ளாடைகள் அப்படின்னா அவன் ரொம்ப வியப்பாக ஆச்சரியமான ஒரு விஷயத்த சொல்கிறான். இல்லை, எனக்கு எனக்கான ஒரு செக்ஷுவலுக்கான ஒரு தூண்டலை நான் இந்த உள்ளாடைகளை பார்க்கும்போது தான் பெறுகிறேன். அதனால் நான் இரவு நேரத்தில் நான் போட்டிருக்கிற ஆடைகளை எல்லாம் களைஞ்சிட்டு இந்த உள்ளாடைகளை தான் நானே அணிஞ்சிக்குவேன். அணிஞ்சிக்கிட்டு நான் ஒரு சுய இன்பத்தில் ஈடுபடுற வழக்கம் எனக்கு அதுதான் திருப்தி தருது. அதுக்காக நான் இது எப்போவுமே சுமந்து தெரியுறேன் நான் அப்படின்றான். எப்போ காவல்துறையினர் இவனை பிடிக்கும் பொழுது எல்லாமே இவனை செக் பண்ணால் இவன் தன்னுடைய உள்ளாடைகளுக்கு உள்ளற பிரேசியரோ இதுவோ அதுவோ ஏதோ ஒரு பெண்களுக்குரிய ஆடையை அணிஞ்சிட்டு தான் இருக்கிறான். அந்த மாதிரி தான் அவனை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இப்போ அங்கேருந்து கொண்டு போயிட்டு இவனை ஜெயிலில் கொண்டு போய் ஒப்படைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த கீதா கேஸில் இந்த ஜெயஸ்ரீ அந்த அம்மா ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருடைய ஒய்ஃபு. அதான் அந்த சின்ன பையன் 7 வயசு பையனுடைய தாயே. அது என்ன துரதிர்ஷ்டம் பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு முன்னால் தான் அந்த அம்மா கணவனை இழந்திருக்காங்க. அந்த பையன் அவங்க அப்பா இறந்து போயிருக்கிறாரு ஒரு வருஷத்துக்கு முன்னால் தான். ஒரு வருஷம் கழித்து அந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து அவங்களும் இவ்வளோ கொடூரமான முறையில் இறந்து போயிடுறாங்க. அப்புறம் இந்த 7 வயசு பையன் ஒருத்தன் தான் தனியாக நிற்கிறான் அந்த இடத்துல. தென் அப்புறம் அதுக்காக கூட்டிகிட்டு போகும்பொழுது இதே மாதிரி கேஎஸ்ஆர்டி பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பஸ்ஸிலேருந்து தப்பிச்சு போயிடுறான். என்னென்னா அந்த பஸ்ஸிலேருந்து போய்கிட்டே இருக்கும்பொழுது ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வழியில் டாபா ஒன்று இருக்குது. அந்த டாபாவில் சாப்பிட்றதுக்கு இறங்குறாங்க. போலீஸ்காரங்களும் இறங்குறாங்க, சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அது வரைக்கும் நல்லா தான் பேசிக்கிட்டு வர்றான். அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறான். போயிட்டு மறுபடியும் எங்கே இருக்கிறான்னு தெரியுது. அந்த 3 மாநிலங்களையும் சுற்றி திரியறான், கண்டுபிடிக்க முடியல. ஸோ இப்படி இது 98 நடக்குது. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கனாக்க இவனை பற்றி தகவல் பூராவும் எல்லா பத்திரிகையிலையும் வர ஆரம்பிச்சு. இவனுடைய புகைப்படங்கள்லாம் பிரசுரிக்கிறாங்க. காவல்துறையினர் டிவியில் விளம்பரம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நோட்டீஸ் போர்டு மாதிரி ஒட்டுறாங்க. பெரிய பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் அதில் எல்லாம் ஒட்டுறாங்க. ஸோ பல இடங்கள்லையும் மக்கள் பார்க்கும்படியாக இவனுடைய புகைப்படத்தை ஓட்டுறாங்க. இவனை யாராவது இவனை பற்றின தகவல் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அவனுக்கு ஒரு 20,000 ரூபா கொடுப்போம் அப்படின்னு கூட அறிவிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா 2002 வருஷத்தில் மே மாதம் 17ஆம் தேதி யஷ்வந்த்பூர் அப்படின்னு பெங்களூரில் ஒரு பகுதி. அந்த யஷ்வந்த்பூரில் ஒரு ஆட்டோ டிரைவர் சக்திவேல் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சக்திவேல் அந்த யஷ்வந்த்பூர் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி, சார் இது மாதிரி நான் அந்த நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆளை நான் பார்த்தேன். அவர் உங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய சலூனில் தான் ஹேர் கட் பண்ணிக்கிட்டு இருக்கார் இப்போ. ஸோ நீங்கள் போனால் பிடிச்சிடலாம் அவரான்னு. இவன் என்ன பண்ண, அந்த சக்தியில் கெட்டிக்கிறத்தனமா அவங்க அண்ணன் ஒருத்தருக்கான் ராஜேந்திரன் சொல்லிட்டு, அந்த ராஜேந்திரனுக்கு தகவல் சொல்லி நீ போய் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட டைரெக்டாக பேசி அவர் கையோடு கூட்டிகிட்டு வா, அது வரைக்கும் நான் அந்த சலூன் வாசல்லையே நிற்கிறேன், ஏன்னா இவன் சலூனில் ஹேர் கட் முடிச்சுட்டு போயிட்டான்னா என்ன பண்ணுறது அப்படின்னா அங்கே நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ராஜேந்திரன்கிட்ட சொல்கிறான். அந்த ராஜேந்திரன் ஸ்டேஷனுக்குள்ளே போய் இன்ஸ்பெக்டரை கூட்டிகிட்டு வர்றாரு. அந்த இன்ஸ்பெக்டர் கிளம்பி வர்றதுக்குள்ள வர இவன் ஹேர் கட்டை முடிச்சுக்கிட்டு இந்த மெயின் ரோடுக்கு நடந்து போக ஆரம்பிக்கிறான். இவங்க வர்றாங்க, இன்ஸ்பெக்டர் வர்றாரு, சொல்கிறாங்க, சார் அவன் இந்த பக்கம் தான் போயிருக்கிறான்னு. ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழி அது. உடனே அதை தொடர்ந்து அங்கே போய் அவன் ரயில்வே ஸ்டேஷன் போய் சேர்றதுக்குள்ளோரையே அவனை பிடிச்சிடுறாங்க. அப்போ அவனை கையில் அவன் பிடிக்கிற நேரத்தில் அவன் தோல் மேல சுமந்துட்டு இருக்கிற அந்த பையை திறந்து பார்த்தா அதில் ஒரு 18 அண்டர்வேரு, ஒரு 10 பிரேசியரு, ஒரு 6 சுரிதாரு, 2 புடவை, 2 நைட்டி, இவ்வளோ இருக்குது. இது பத்தாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொண்டு போய் இதில் பார்க்குறாங்க, அந்த க்ளோக் ரூமில் அவன் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு வந்திருக்கிறான் பாருங்க. அங்கே போய் பார்த்தாக்கா அங்கேயும் இதே கதை தான். கிட்டத்தட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்குறாங்க 150 கிலோ வெறும் பெண்களின் உள்ளாடைகள் மட்டும். இந்த பெண்களின் உள்ளாடைகளை மட்டும் திருடினதாகவே இவன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. அந்த பீனியா பகுதியில் அந்த துவைச்சி காய போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் போய் திருடிட்டு வர்றது. அப்புறம் இந்த பெண்களை கொல்றான் பாருங்க, அந்த வீடுகளில் நுழையிறான் பாருங்க. அப்போவும் அவங்கள கொலை பண்ணிவிட்டு பதட்டமாக வெளியில் வர்றதில்லை. இவங்க பொறுமையாக எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறமேல தான் இவங்க இந்த வெளியில் வர்றது. ஸோ இந்த மாதிரியாக ஒரு சைக்கோ. இது ஒரு விதமான வியாதி. இது இந்த மாதிரி பெண்களினுடைய
உள்ளாடைகளை அணிந்து கொள்வது, அதில் வந்து ஒரு இன்பம் காணுவது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு விதமான வியாதி தான் இது. ஸோ இப்போ வந்து அந்த மே மாதம் 2002 வருஷம் அவனை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமேலு அந்த வழக்குகள் வந்து நடக்குது. அப்போவும் வந்து பல வழக்குகளில் வந்து அவனுக்கு சாதகமாகத்தான் வருது. ஏன்னா எதையுமே கண்ணார கண்டவங்க யாருமே கிடையாது. கண்ணார கண்ட வழக்குகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பட்டிருக்கக்கூடிய காயங்களையோ எதையோ வச்சு பார்க்கும்போது அது ஒன்றும் பெரிய அளவாக இல்லை. அது வந்து ரொம்ப சிறிய தண்டனை தான் கொடுக்கணும், 3 மாத தண்டனை தான் கொடுக்கணும், 15 நாள் சிறை தான் கொடுக்கணுன்ற மாதிரி எல்லாம் தான் இருக்குது. ஸோ இதிலேருந்து இவன் எல்லாத்துலேயும் தப்பிச்சுக்கிட்டே வர்றான். ஸோ இப்போ இதில் வந்து இவன் ஸ்கொயராக மாட்டுறது என்ன கேஸ்லன்னா, ஒன்று அந்த கர்ப்பிணியை அடித்த கேஸ் ஒன்று, 2வது இந்த ஜெயஸ்ரீ கேஸு. ஏன்னா அது ஒன்றுத்தில் தான் வந்து அந்த ஜெயஸ்ரீயுடைய மகன் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் வந்து சரியான ஒரு சாட்சியாக சொல்கிறான். நான் போய் கதவை தட்டினேன், கதவை யாருமே திறக்கலை. அப்புறம் திறந்தேன், இந்த அங்கிள் தான் வந்தார். இந்த அங்கிள் என்கிட்ட இப்படி தான் சொன்னார், சொல்லிவிட்டு போனார். போயிட்டு திருப்பி அந்த அங்கிள் வரவே இல்லை. நான் போய் பார்த்தேன், எங்கள் அம்மா இந்த நிலையில் தான் இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த பையன் சொல்கிறதுனால, ஸோ வேறு எதுவும் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. இவன் தான் அந்த அறைக்குள்ளே இருந்திருக்கான். ஆகவே அந்த பெண்ணுடைய நிலைமைக்கு இவன் தான் காரணம், வேறு யாரும் இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து அந்த வழக்கில் வந்து மிக உறுதியாக இவனுக்கு வந்து தண்டனை கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருது. ஸோ இந்த கேஸில் வந்து இதுக்கு முன்னால் இவனுடைய சம்மந்தப்பட்ட வழக்குகளை விசாரித்தவங்க நீதிபதிகள் எல்லாமே வந்து சட்டம் என்ன சொல்லுது, அதுக்கு சாட்சியங்கள் இருக்குதா அப்படிங்கிறத தான் வந்து பார்ப்பாங்க வச்சு பார்த்தாங்க. ஆனால் இப்போ வந்து இதுவரை நடந்த எல்லா விஷயத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த ஜெயஸ்ரீ வழக்கையும் வந்து இந்த 8 வயசு பையன் இருக்கானு அவனுடைய சாட்சியத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அந்த கர்ப்பிணியினுடைய கணக்கையும் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் எடை போட்டு பார்த்து அந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் பெங்களூரில் இருக்குது. அதில் சுகன்யான்னு சொல்லிட்டு ஒரு அம்மா நீதிபதியாக இருக்கிறாங்க. அந்த அம்மா தான் இவனுக்கு வந்து தண்டனை கொடுக்குறாங்க. அந்த தண்டனை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு வழக்கில் இவனுக்கு 7 ஆண்டு சிறை, இன்னொரு வழக்கில் 10 ஆண்டுகள் சிறை, 2 வழக்கில் 25,000 ஃபைனு. அது இதெல்லாம் முடிச்சதுக்கு பின்னால் இவனுக்கு தூக்கு தண்டனை உறுதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா தண்டனையை கொடுத்துட்றாங்க. இந்த தண்டனையை கொடுத்த உடனேவே இவன் என்ன பண்ணுறான், இதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக வேண்டி இந்த கேஸை வந்து ஹைகோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறான். ஹைகோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இது மாதிரி நான் மேற்கொண்டு படிக்கணும்னு விரும்புகிறேன், நான் திருந்தி வாழ விரும்புகிறேன், எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப வயசாயிருச்சு, அவங்கள பார்த்துக்கிறதுக்கு யாரும் கிடையாது, ஸோ அதனால் நான் தான் அவங்கள பார்த்துக்கணும், இதையெல்லாம் கருத்தில் கொண்டு என்னை வந்து விடுவிக்கணும் அப்படின்ட்டு ஹைகோர்ட்டில் ஒன்று போடுறான். ஆனால் ஹைகோர்ட்டில் அது ஏற்றுக்கிறதில்ல. இந்த சுகன்யா ஜட்ஜு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதை அப்படியே பிடிச்சிக்கிறாங்க அவங்க. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், உடனடியாக ஹைகோர்ட்டில் இது ஒன்றும் இவனுக்கு சாதகமாக நடக்கலைன்னு உடனே அங்கேருந்து வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறான். ஏன்னா இது எல்லாத்துக்கும் நம்ம சட்டத்தில் இடம் இருக்குது, வழி இருக்குது. அவன் வந்து ஒரு காவல்துறையில் இருந்ததுனாலையும் அப்புறம் ரொம்ப தெளிவான இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கிறான் அவன். ஸோ அதனால் அங்கேருந்து அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறான். சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்த வழக்கை வந்து விசாரித்து 2 டிவிஷன் பெஞ்சு விசாரிக்கிறாங்க. விசாரித்து அதில் வந்து ஒரு ஜட்ஜு வந்து இந்த தூக்கு தண்டனை கொடுக்கறது கொஞ்சம் அதிகமானது, இப்போ மற்ற தண்டனைகள் கொடுக்கலாம், அதுக்கு மேலே தூக்கு தண்டனை அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக தெரியுது அப்படின்னு அந்த 2 ஜட்ஜில் ஒரு ஜட்ஜு ஃபீல் பண்ணுறாரு. அப்படி 2 பேரில் ஒருத்தர் அப்படி ஃபீல் பண்ணுறதுனால 3ஆவதாக ஒருத்தரை வச்சு அது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு 3ஆவது ஜட்ஜி ஒருத்தர் வைக்கிறாங்க. ஸோ அந்த 3ஆவது ஜட்ஜி வந்து இதை பார்த்துட்டு அவன் ஏற்கனவே யார் சுகன்யா அம்மா கொடுத்தாங்க இல்லைங்களா, அதே ஆமாம் ஆமாம், அது நல்ல நியாயமான தண்டனை தான் அப்படின்ட்டு அவர் சொல்லிடுறாரு. அவர் சொல்லிட்ட உடனே இவன் மறுபடியும் இன்னொரு அப்பீல் வந்து போட்டு ஃப்ரெஷ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு மறுபடியும் எடுத்துகிட்டு போகிறான். அங்கே வந்து அல்தமிஸ் கபீர் அப்படின்றவரும் ஏகே பத்தக் அப்படின்றவங்க அந்த 2 நீதிபதிகளும் இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க. விசாரித்து அல்தமிஸ் கபீர் அப்படின்றவர் அவர் என்ன மாதிரியான ஆளுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த நிர்பயா வழக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நிர்பயா வழக்கு நடந்த பொழுது அவர் என்ன சொன்னார், நான் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்டில் இருக்கிறேன், ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கிறேன், நான் அப்படி இல்லாது இருந்தால் நானும் தெருவில் இறங்கி போராடி இருப்பேன், ஏன்னா என்னை அந்த அளவுக்கு பாதிக்குது, அந்த நிர்பயாவுக்கு நடந்த இந்த விஷயம் என்னை அந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்னு சொன்னார் அவர். அந்த மாதிரியான நபர் தான் அல்தமிஸ் கபீர். அந்த அல்தமிஸ் கபீர் வந்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேஸில் இவனுக்கு வந்து மன்னிப்பு கொடுக்கறது வந்து தேவையில்லாதது, ஏன்னா இவன் வந்து திருந்த மாட்டான், இவனால் திருந்தவே முடியாது
அதனால் இவன் வந்து பாதுகாப்பாக உள்ளே இவனை வச்சிருக்கிறது தான் மக்களுக்கு நல்லது. அதனால் எந்த விதமான மாற்றமும் தேவையே இல்லை. அந்த பெங்களூர் சுகன்யா பார்த்தீங்களா சுகன்யா ஜட்ஜ்மெண்ட்டு, அதை நம்ம அப்படியே கீப்பப் பண்ணிக்கலாம் அப்படின்னுட்டு அவர் சொல்லிடுறாரு. அவர் சொல்லிட்டு உடனே இவன் சும்மா இருப்பானா, இவன் என்ன பண்ணுறான், அது பிரசிடெண்ட்டுக்கு எடுக்கிறான். பிரசிடெண்ட்டுக்கு வந்து மெர்சி பெட்டிஷன் போடுறான். பிரசிடெண்ட்டுக்கு மெர்சி பெட்டிஷன் போட்ட உடனே அந்த மெர்சி பெட்டிஷன் வந்து இங்கேருந்து அனுப்புறதுக்குள்ளரே கர்நாடகா கவர்மெண்ட்டே அதை ரிஜெக்ட் பண்ணிடுது. திருப்பி ஸ்ட்ரெயிட்டாக பிரசிடெண்ட்டுக்கே அப்ளை பண்ணுறாரு. பிரணாப் முகர்ஜி தான் இருக்கிறாரு அப்போ 2012 அவரும் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. பிரணாப் முகர்ஜியும் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. அது ரிஜெக்ட் பண்ணிட்டதுக்கு பின்னால் இவன் சுப்ரீம் கோர்ட் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சுக்கு திருப்பி அப்ளை பண்ணுறான். அதாவது ஒரே அந்த சட்டத்தில் என்ன வழி இருக்குதோ அதில் ஒரு வழி அவன் நம்பிக்கையும் இழக்கவும் இல்லை. இந்த இந்த இதுவை வந்து தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டே தான் இருக்கிறான் தான் உயிர் வாழ்வதற்காக. ஆனால் மற்றவங்க உயிரை எடுக்கும் பொழுதெல்லாம் அவனுக்கு அது ஒரு பொருட்டாகவே தெரியல. கொஞ்சம் கூட நினைக்கல. நான் என்னுடைய ஆர்வத்தில் நான் பார்த்தேன். நான் அந்த 7 வயசு பையன் என்ன இருப்பான், ஏற்கனவே அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க, இப்போ அவங்க அம்மாவை இறந்துட்டாங்க, அந்த பையன் என்ன செய்வான், இப்போ எங்கே இருப்பான் அப்படின்னு பார்த்தா அந்த பையனை வந்து அந்த ஸ்டேஷனில் கர்டப்பான்னு ஒரு போலீஸ்காரர் இருந்திருக்கிறாரு. அவர் வந்து கொண்டு போய் அவர் வீட்டில் வச்சுக்கிட்டு அவருடைய பேர பிள்ளைகளோட இவனை கொஞ்ச நாள் வச்சுருக்கிறாரு. ஆனால் அப்படியெல்லாம் வைக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க காவல்துறையில். அதனால் அங்கேருந்து அவனை வந்து சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்கு ரெஃபர் பண்ணிடுறாங்க. சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்கு போன பின்னால் அங்கேருந்து அவங்க ஒரு ஆர்ஃபனேஜுக்கு ஒரு கேர்டேக்கிங் ஹோமுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. அங்கே வந்து இவனை தத்து எடுத்துக்கிறதுக்காக வந்து பார்க்குறாங்க. அந்த பையன் சொல்கிறான், ஒவ்வொரு வாரமும் யாராயிலும் ஒருத்தவங்க வருவாங்க என்னை பார்க்குறதுக்கு. சரி, அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்கன்னு நான் அவளாக இருப்பேன். ஆனால் அவங்க என்னை விட்டுட்டு போயிடுவாங்க. எனக்கு சாக்லேட் வாங்கி தருவாங்க, கேக் வாங்கி தருவாங்க, என்கிட்ட நல்லா பேசுவாங்க, என் வீட்டுக்கு வந்துடுறியான்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் நான் வந்துடுறேன்னு சொல்லுவேன், ஆனால் என்னை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. எவ்வளோ கொடுமை அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். ரொம்ப சங்கடமாக இருக்குது என்னை பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கப்புறமேலே யாரோ ஒருத்தர் வீட்டில் வந்து அவனை தத்து எடுத்துக்கிட்டாங்க. அவங்க வீட்டில் அந்த பையன் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ இந்நேரத்துக்கும் ஒரு வாலிபனாக இருக்கலாம், கல்லூரியில் கூட படிச்சுக்கிட்டு இருக்கலாம். அதுமாதிரி அப்படியே அந்த குழந்தைய வந்து நிராதரவாக அவன் செஞ்ச குற்றமே என்ன ஒன்றுமே இல்லையே அப்படியெல்லாம் ஆக்கி விட்டுட்டு இப்போ இவருக்கு மட்டும் உயிர் ரொம்ப வெள்ளமாக இருக்குது. அதனால் இவர் வந்து இவ்வளோ போராடுறாரு. இது வந்து மனித உரிமை அப்படின்ற பேரில் இது எல்லாத்தையும் நம்ம வந்து அலோவ் பண்ணுறதாகவும் இருக்குது. இப்போ இவன் ஏன் இப்படி ஆயிருப்பான்? இவன் வந்து இவ்வளோ யோசிக்கிறான், படிக்கிறான், சிஆர்பிஎஃப்க்கு போகிறான், செலக்ட் ஆகிடுறான், நல்ல குடும்பம் டிஸ்ட்ரிக்ட் ஏஆரில் போடுறான், செலக்ட் ஆகிடுறான், அவங்க அம்மா அவ்வளோ நல்லவங்களாக இருக்கிறாங்க, இதெல்லாம் இருக்குது. இவன் வந்து ஏன் இப்படி இருக்கிறான்? சின்ன வயசுலேருந்து இப்படி தான் இருக்கிறான். எது இவனே இப்படி ஆக்கி மாற்றுனுச்சு அப்படின்னுட்டு யோசிக்கிறேன். ஒருவேளை அவங்க அப்பா வந்து அணுக முடியாதவராக இருந்தது அவனுக்கு ஏதாயிலும் ஒரு பற்றாக்குறையை அவன் மனசில் உண்டாக்கியிருக்கலாமோ அப்படின்னுட்டு எனக்கு தோணுது. இது யாரையும் இந்த 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 உளவியல் அல்ல வந்து நிபுணர்கள் யாராயிலும் கேட்டால் அவங்க ஒரு வேளை சொல்லுவாங்க தெளிவான விளக்கம். ஆமாம். ஸோ இதுக்கிடையில் இவர் வந்து போனாருங்களா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சுக்கு அப்ளை பண்ணார். அதுதான் கடைசி உச்சபட்சமாக இவர் போய் சேரக்கூடிய இடம். அங்கே போயிட்டார். அங்கே போனோன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எல்லாம் ரைட்டுங்க, மற்ற தண்டனை எல்லாம், ஆனால் டெத்து மட்டும் வேணாம். அதுக்கு பதிலாக 30 ஆண்டுகள் அவர் வந்து தொடர்ந்து சிறைவாசத்தை அனுபவிக்கணும். அந்த டெத்துக்கு பதிலாக ஒரு 30 வருஷம். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எனக்கு தெளிவாக தெரியல. வருஷம்னா இப்போ ஒரு இவர் 2002 அந்த யஷ்வந்த்பூர் சலூனில் இவர் பிடிக்கிறாங்க. அதில் இருந்து அந்த அம்மா கொடுத்தது ஒரு 10, 7, 17 ஆகுது. இப்போ அந்த 17 + 30ன்னு வருமா, இல்லை அந்த 2002 இருந்தே கணக்கு எடுத்துக்கிட்டு அதை எல்லாத்தையும் கழிச்சிக்கிட்டு இவரை வந்து 30 வருஷம் கணக்காயிடுச்சின்னு சொல்லிட்டு 2002 30 வருஷம்னாக்கா இவ்வளோ இன்னும் ஒரு 8 வருஷம் தானே. ஆமாம். அதனால் அந்த 8 வருஷத்தில் அவரை திருப்பியும் விட்டுடுவாங்களா ஒன்றும் தெரியல நமக்கு. இப்படியாக தொடர்ந்து குற்றச்செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒருத்தர் காவல்துறையினுடைய பிடியிலிருந்து இதுவரைக்கும் 5 முறை காவல்துறையினுடைய பிடியிலிருந்து தப்பிச்சிருக்கான். கோர்ட் வாசல்லேருந்து தப்பிச்சிருக்கிறான், அப்புறம் ஜெயில் வாசல்லேருந்து தப்பிச்சிருக்கிறான், ஓடுற பஸ்ஸிலேருந்து தப்பிச்சிருக்கிறான். இது மாதிரி 5, 6 முறை நடந்திருக்குது. ஒவ்வொரு முறை தப்பிச்சு போகும்பொழுதும் திருந்தி வாழணும்னு நினைக்கவே இல்லை. உயிர் பயம் வரும்போது மட்டும் திருந்தி வாழ்றேன்னு கடைசியாக அதான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்லி தெரியல. இவங்களை எப்போ கண்டுபிடிக்கிறது, எப்படி இவங்களை மாற்றுறதுன்னு தெரியல. இதுக்கிடையில் நான் சொன்ன மாதிரி இந்த 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 இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டதில் தப்பித்த பெண்களும் இருக்கிறாங்க. அந்த தப்பித்த பெண்கள் எல்லாம் தன்னைத்தானே காத்து கொண்டவர்கள் தான். ஒரு கூச்சலை போட்டு கூட்டத்தை சேர்த்தி அந்த மாதிரி பண்ணவங்க, அல்லது எதிர்த்து அவனை அடித்தவங்க, அல்லது துணையோடு போனவங்க, இவங்கெல்லாம் தான் வந்து இன்றைக்கி உயிரோடு இருக்கிறாங்க.
ஸோ இதெல்லாம் கொஞ்சம் எடை போட்டு பார்க்கணும் நமது பெண்கள். நான் அவங்க ஜெயிலுக்கு போகும்போது எவ்வளோ மேடம் வயசு? யார் இவன்? ஒரு 26 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். 1969 இந்த ஆள் பிறந்திருக்கிறாரு. அப்போ பாருங்களேன், 2002 போகிறாரு. அதை பாருங்கள், அது முதல்ல ஆப்ரேட் பண்ணும் பொழுது ஆமாம் இளைஞர் தான். அவருடைய வாழ்க்கையும் பாழாயிடுச்சு. ஒரு குடும்பம், வாழ்க்கை, துணைவி அப்படின்ற மாதிரியான எதுவுமே தனக்காக அமைச்சிக்கவே இல்லை அவர். ஸோ இந்த மாதிரி அவசரப்பட்டு கண்ணில் பார்க்குற பெண்கள் மேலெல்லாம் கை வைக்கிறது, இது இப்படியான ஒரு வன்புணர்வுகளில் ஈடுபடுறது, இது மாதிரி ஒரு மனசு நிலைமை இருந்தால் ஏதாவது உளவியல் நிபுணரை பார்த்து அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இருக்கலாம். ஆமாம், பார்க்கக்கூடியவர்களில் கூட யாருக்காவது இப்படியான ஒரு மனசாய்வு இருக்கலாம். ஏன்னா மனித மனம் ரொம்ப விசித்திரமானது, அது என்ன வந்தாலையும் பண்ணும். அப்படி யாருக்காவது இருக்கும் பட்சத்தில் அவங்க நல்ல உளவியல் நிபுணரை தான் சந்தித்து எனக்கு இப்படியெல்லாம் தோணுது, அதனால் இது வழக்கத்துக்கு மாறானதாக இருக்குது, இதுக்கு ஏதாகிலும் ஒரு வைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சு செஞ்சுக்கிறது நல்லது. இது ஒரு பக்கம் யோசனைக்குரியது. அடுத்தது, நமது பெண்கள் இந்த வழக்கில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொன்னேன், தாவணகிரி, சூரத்து, இது எல்லா பக்கமும் இந்த ஆள் போனார். இது வீணா, ஃபாத்திமா, அமிர்தா அப்படின்னு பல பெண்களுக்கு இவர் இந்த துயரத்தை இழைச்சதாக தகவல்கள் இருந்துச்சு. ஆனால் அந்த சம்மந்தப்பட்ட வழக்குகள் நடந்த சமயத்தில் அவங்க யாருமே ஆஜராகலை. யாராச்சும் ஒருத்தர் பேசியிருந்தாலும் அவருக்கு அவங்க யாருமே ஆஜராகலை. அதை பற்றி பேச அவங்க விரும்பலை. அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரத்துக்கும் அவங்க இது பண்ணல. ஸோ இந்த தன்மை குற்றவாளிக்கு தான் ஆதரவானதாக இருக்குது அப்படின்றது. ஒவ்வொரு முறையும் வழக்கு முடியும் போது இதே மாதிரி இன்னொரு வழக்கோட சந்திப்போம் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இப்போ சொல்கிறேன், இந்த மாதிரியான ஒரு நபரோட வழக்கு இனிமேல் நம்ம பேசக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா மனிதாபிமானம் அப்படிங்கிற விஷயத்துக்கு இல்லை இவங்கெல்லாம் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் அவர் ஜெயிலேருந்து வெளியே வருவாரா மாட்டாராங்கிற ஒரு பதட்டம் எனக்குள்ளே வந்துருச்சு. ஓகே, நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.